கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி ஒரு வித்தியாசமான வேத ஆராய்ச்சி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்மை ஆண்டவர் தான் வழி நடத்த வேண்டும். ஆகவே முதல்ல ஆண்டவரத்துல நம்ம மனதிற்குள்ளாக ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எல்லாருமாக ஏறெடுப்போம். ஏற்கனவே நம்ம சொல்லுகிற அதே வசனம் தான் 119ஆம் சங்கீதத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை நாம் சொல்லுவோம். மனதிற்குள்ளாக, கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் சுவாமி என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு வேத புத்தகத்தையும் நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த ஏபிசிடின்னு சொல்லி ஒரு 12 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. நான் அது நேற்றும் சொன்னேன். இன்னைக்கு திரும்ப நம்ம ரீகேப்ல இதை திரும்ப நம்ம நேற்று சொன்னதை சில காரியங்களை திரும்ப சொல்லிவிட்டு நான் புதிய பாடத்திற்குள்ளாக போக ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நேற்று வராதவங்க சில பேர் வரலாம், அல்லது நம்ம மறந்திருக்கலாம். ஆகவே திரும்ப ஞாபகப்படுத்துவதற்கு இந்த ஏபிசிடியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 விஷயங்கள் இருக்கிறது. இதை நம்ம ஒவ்வொரு புத்தகத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுதும் தெரிந்து கொள்வது நல்லது. இது காட்வின் நிக்கல்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு அண்ணன் வேத ஆராய்ச்சியில பயன்படுத்தினார்கள். அதுல இருக்கிறத கொஞ்சம் நான் மாற்றி நான் கொஞ்சம் இதை போட்டிருக்கிறேன். முதல்ல ஆத்தர், எந்த புத்தகத்தை எடுத்தாலும் ஆத்தர் ஏ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏ. அடுத்தது பேக்ரவுண்ட், எந்த பேக்ரவுண்ட்ல அவர் எழுதுகிறார், யாருக்கு எழுதுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சி, கண்டென்ட், என்ன எழுதுகிறார், என்ன விஷயம் இருக்கிறது அந்த புத்தகத்தில், முக்கியமான விஷயம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். டி டிவிஷன், அதுல இருக்கக்கூடிய பிரிவுகள் என்ன, இதெல்லாம் நம்ம மத்தேயுவிலேயே நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் நான் இந்த மஞ்சள்ல போட்டதெல்லாம் இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆத்தர் யாரு, அவர் என்ன பேக்ரவுண்ட்ல யாருக்காக எழுதுகிறார், என்ன நோக்கத்தோடு எழுதுகிறார், இதை நாம பார்த்துட்டோம். அதே மாதிரி கண்டென்ட் என்ன, அதுக்கப்புறம் டிவிஷன், அதுல இருக்கிற பிரிவுகள் என்ன என்பதையும் நம்ம பார்த்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எக்ஸ்போசிஷன், ஒவ்வொரு பகுதியையும் டிவிஷன், ஒவ்வொரு பிரிவையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்றோம் கூட சொல்லலாம். அதை பண்றோம். அதுக்கப்புறம் அதுல ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன ஃபோக்கஸ் என்ன இருக்கு என்பதை ஒரு தலைப்பு மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சின்ன தலைப்பு நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் எஃப் ஃபோக்கஸ், ஜி ஜியோகிராஃபி, பூகோள நிலையில எங்க எந்த காரியங்கள்லாம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது. ஹெச் ஹிஸ்டரி, ஐ என்பது இன்ஸ்பிரேஷன், அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள், இன்ஸ்பிரேஷன் என்ன என்பதை ஐ என்பது சொல்லுகிறது. ஜே, ஜீசஸ், ஜெகோவா, அதுலேயே ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம சேர்த்துக்கலாம். திருத்துவ தெய்வத்தை குறித்து ஜே, அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது, புத்தகத்தினுடைய பகுதிகளில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி கே, கிங்டம், இதுல நிறைய வருகிறது. நம்முடைய மத்திய எழுதின நற்செய்தி நூல்ல அதிகமாக கிங்டம், கே வருகிறது. அப்புறம் லாஸ்ட், எல், லாஸ்ட் டேஸ், கடைசி காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து அந்த புத்தகம் என்ன சொல்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்வது நல்லது. இது ஒரு ஏல இருந்து எல் வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இதுலயும் நம்ம பார்ப்போம். மத்திய எழுதின சுவிசேஷத்திலையும் இதை நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக இறையரசை குறித்து விண்ணரசு அல்லது பரலோக ராஜ்யம் என்று அவர் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். அதனால இந்த புத்தகத்தினுடைய ஒரு தீம்னு சொன்னா அது இறையரசு என்று நம்ம சொல்லலாம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றும் அவர் பல இடங்களிலே குறிப்பிடுகிறத நான் நேற்று கூட சொன்னேன். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா விண்ணரசு என்கிற வார்த்தை, அந்த புதிய பொது மொழிபெயர்ப்புல விண்ணரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது நம்ம பயன்படுத்தக்கூடிய தமிழ் வேத புத்தகத்துல இருக்கிறது. பொது மொழிபெயர்ப்பு என்று புதிதாக வந்திருக்கிறதுல விண்ணரசு என்கிறது 32 முறை வருகிறது. வேதத்திலேயே மொத்தமா 34 முறை தான் இருக்குது. ஆனா அதுல 32 முறை இவர் பயன்படுத்துகிறார் மத்தேயு. சோ மத்தேயோட 32 முறை இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், அவர் முக்கியமாக அவருடைய மனதில் இருந்த கருத்து அதுதான், அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு என்றால் என்ன அர்த்தம்ன்றதை நேற்று பார்த்தோம். இதெல்லாம் ரீகேப்ல நேற்று பார்த்ததுதான் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். கடவுளின் வெகுமதி, லேவி என்றும் அவரை அழைக்கிறார்கள். அல்பேயு என்று ஆயக்காரன். நம்ம அவரை பத்தி தெரிந்து கொள்கிறதுக்கு மத்தேயு 9:9 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 9:9 அதுல அவரை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஹீப்ரூல அவருக்கு மட்டிட்டாஹு என்று அவருடைய பெயரை சொல்றாங்க. இந்த சைட்ல அவருடைய படத்தை நான் போட்டிருக்கிறேன். அவரை இப்படி இருந்திருக்க வேண்டும் என்று
இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஏதோ கண்டுபிடிச்சு அவங்க கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் இதுல இருந்து எடுத்தது தான், நெட்ல இருந்து எடுத்தது தான். அப்புறம் வாசகர்கள் யார் என்றால் யூத விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். நல்லா தெரிந்து கொள்ளணும், லூக்கா, மார்க் இவங்கெல்லாம் விசுவாசிகளுக்கு எழுதவில்லை. அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய மக்களுக்காக பாவிகளுக்காக எழுதுகிற புத்தகங்களாக தான் அதை அதிகமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இவர் யூத விசுவாசிகளுக்கு இதை எழுதியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மேசியா, ராஜா, இதுதான் அவருடைய தீம். இயேசு கிறிஸ்து யூதருடைய அரசர் என்பதை அவர் சொல்கிறத நமக்கு தெரியும். நான் நேற்று அதையெல்லாம் சொன்னேன். மார்க்கு தான் முதல்ல எழுதியிருக்கிறாரு. அதனால மார்க்கு தான் ஃபர்ஸ்ட் வந்த நற்செய்தி நூல். அடுத்தது மத்தேயு, அதுக்கப்புறம் லூக்கா, அதுக்கப்புறம் யோவான். இப்படிதான் வரிசை இருந்திருக்க வேண்டும் என்றுதான் வேத அறிஞர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இதுல மத்தேயு என்ன எழுதியிருக்கிறார், ஒவ்வொருத்தரை பத்தியும் நம்ம இதுல பார்த்திருக்கிறோம். மார்க் இயேசு கிறிஸ்து செய்ததை தான் முக்கியப்படுத்துகிறார். அதிகமாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த செய்தார், அதை செய்த, அற்புதங்கள், இதெல்லாம் நிறைய அவர் செய்தது, அவர் சொன்னதும் வரும். ஆனா அதை விட அதிகமாக எது வருகிறது என்று பார்த்தா இயேசு கிறிஸ்து செய்ததெல்லாம் அதிகமாக அதில் வருகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு எதை சொல்றார், சொன்னது நிறைய அருளுரைகள், பிரசங்கங்கள் இதுல நம்ம பார்க்கிறோம். சொல்ல போனா மலை பிரசங்கம் நமக்கு தெரியும், 3 அதிகாரத்துக்கு வருது இல்ல. இந்த 3 அதிகாரத்துக்கு மலை பிரசங்கத்தை அவர் உட்கார்ந்து எழுதியிருக்கிறார் பாருங்க. ஒரு பெரிய விஷயம் தான் யோசித்து பார்த்தா. அந்த பிரசங்கத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மத்தேயு எழுதுகிறார். அப்புறம் லூக்காவும் இயேசு கிறிஸ்து சொன்னது அதுல முக்கியமா அவர் எதை முக்கியத்துவப்படுத்துகிறார்னா உவமைகளை முக்கியத்துவப்படுத்துகிறார். அப்புறம் யோவான் அவர் கடவுளின் குமாரன் என்பதை அதிகமாக கடவுளை சார்ந்தவர், அந்த வார்த்தை என்றுதான் முதல்ல ஆரம்பிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது. அப்போ ஆண்டவருடைய தன்மைகள், பண்புகள், இதை அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய புத்தகம் இந்த யோவானுடைய நற்செய்தி நூல். ஸோ இது நம்ம ஓவராலா இந்த 4 நற்செய்தி நூல்கள் ஒரு சின்ன கம்பேரிசன் நேற்று பண்ணி அதை பார்த்துட்டோம். இந்த இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது, புதிய ஏற்பாட்டுல என்ன பகுதிகள் இருக்கிறது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நான் போட்டிருக்கேன் என்டி பகுதிகள். இது நேற்று நம்ம பார்த்தது தான். அதை கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி நான் என்ன போட்டிருக்கிறேன்னா இன்டர் தான் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். அதாவது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியல, வேத புஸ்தகத்துல இல்லை. அதாவது மல்கியாவிலிருந்து மத்தேயு, இதுக்கு இடைப்பட்ட காலம். பழைய ஏற்பாட்டுடைய கடைசி புத்தகம் மல்கியா, புதிய ஏற்பாட்டுடைய முதல் புத்தகம் மத்தேயு. இது ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம், அதான் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். இன்டர். அடுத்து என்டர், இயேசு கிறிஸ்துடைய வருகை, உள்ள வர்றார் இயேசு கிறிஸ்து, பிறப்பு. அடுத்தது சஃபரிங், இயேசு கிறிஸ்துடைய சஃபரிங் தான் ரொம்ப அதிகமாக இந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல நான் நேற்று கூட சொன்ன ஒரு 40% அதுதான் அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது. சஃபரிங், ஆண்டோடைய மரணம், உயிர்த்தெழுதல், இதை குறித்தது தான் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது ஈஸ்டர், சஃபரிங்க்கு அப்புறம் ஈஸ்டர் வருகிறது. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் சஃபரிங் இருக்குதோ அப்பெல்லாம் நிச்சயமா ஈஸ்டர் வரும் இல்ல. குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் ஈஸ்டர் வரத்தான் செய்யும் இல்ல. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாக அவர் உயிர் தெழுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஸ்கேட்டரிங் ஆகிறது. எல்லா சீஷர்களும் பிரிய வேண்டிய நிலைமை, சிதறடிக்கப்படுகிற நிலைமை. அப்போ சுவிசேஷம் இன்னும் பிரபலமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல நம்ம அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தான் அந்த ஸ்கேட்டரிங் அது நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது என்டர்ல இருந்து ஈஸ்டர் வரைக்கும் சுவிசேஷ புத்தகங்களை நம்ம பார்க்கிறோம். ஸ்கேட்டர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல அதிகமாக லெட்டர், நிறைய லெட்டர்ஸ் இருக்கிறது. இந்த கடிதங்கள் எல்லாம் நம்ம நேற்று என்னென்ன, யார் யார் எந்தெந்த கடிதங்கள் எத்தனை எழுதுனாங்க அப்படின்றதெல்லாம் நேற்று நம்ம சொன்னோம். நிறைய கடிதங்கள். கடைசி புத்தகம் லேட்டர் என்று சொல்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டுடைய பகுதிகளாக நம்ம பிரிச்சோம்னா நம்ம இப்படி பிரிக்கலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இன்டர், என்டர், சஃபர், ஈஸ்டர், ஸ்கேட்டர், லெட்டர் அண்ட் லேட்டர் என்று நம்ம சொல்லியிருக்கோம். இதுல இந்த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்ல நிறைய நம்ம பார்த்தோம். அதுல 6 ஆட்சிகள் இடையில நடந்தது, அரசாங்கங்கள் நடந்தது என்பது அதை மட்டுமாவது நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய, எல்லாரும் கட்டாயமாக இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்ல பெர்ஷியா தான் ஃபர்ஸ்ட். அவங்க தான் பிராட் மைண்டடா எல்லாரையும் போய் அவங்கவுங்க இடத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. அப்போதான் செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா அவங்கெல்லாம் எருசலேமுக்கு தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும், நேற்று தினத்துல இதை பார்த்தோம். பெர்ஷிய அரசர்கள், அதுக்கப்புறம் கிரேக்க அரசர்கள், கிரீஸ் அல்லது கிரீக் என்று சொல்லலாம். அடுத்தது ஈஜிப்ட்,
அதான் அதிகமான லாங்கஸ்ட் பீரியட் வந்து ஈஜிப்சியன் ரூல். அதுக்கப்புறம் சீரியன்ஸ் ரூல் பண்றாங்க. அதுக்கப்புறம் மக்கபேயஸ், கடைசியாக ரோம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ரோமர்கள் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அது நமக்கு நல்லா தெரியும். அப்பதான் இந்த அகஸ்டஸ் சீசர் என்றெல்லாம் வருகிறது. அகஸ்து ராயன், ராயன் என்பதெல்லாம் இந்த ரோம பேரரசர்களை காட்டுகிறது. கடைசியா இயேசு கிறிஸ்துடைய காலம் அல்லது இந்த காஸ்பல் டைம், இந்த காஸ்பல்ஸ் இருக்கக்கூடிய அந்த எழுதப்பட்ட நேரம் எல்லாமே ரோம் அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம். இதுதான் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். இப்போ நம்ம முக்கியமானது நேற்று மத்தேயு நற்செய்திகளுடைய அமைப்பை நான் சொன்னேன். அதை திரும்ப ஒரு விஷயம் கட்டாயமாக அதை நம்ம பார்த்துதான் ஆகணும். எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்க மனதில் நம்ம அழுத்தமாக இதை வைத்துக் கொண்டால்தான் வரப்போகிற நாட்களிலே நம்ம படிக்கும் பொழுது இது சுலபமாக நீங்களே கூட மத்தேயு ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது இந்த மத்தேயுடைய நற்செய்தியில் இந்த அமைப்பை நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே மனசுல அப்படியே வந்துடும். எல்லாம் நமக்கு என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி மெமரியில அப்படியே ஹார்ட் டிஸ்க்னு சொல்றோம் இல்லையா, ஹார்ட் டிஸ்க், இருதய டிஸ்க்ல அதை அப்படியே பதிஞ்சிடும். அப்படி பதிய வச்சிடலாம். இதை பாருங்க, முதல் 3 அதிகாரங்கள் முகவுரை நான் போட்டிருக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த படத்தை பார்த்துட்டு தான் இருக்கணும். முதல் 3 அதிகாரங்கள் அதை சஸ்பென்ஸ்னு போட்டிருக்கிறேன். அதுல 5 விஷயங்கள் இருக்கிறது. 5 பிரிச்சிருக்கிறோம். 5 என்பது மத்தேயு அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிறார். அதுல ஏன்னா அது மறைந்திருக்கும் மோசேயை அவர் வெளிப்படுத்துவது என்று நான் சொன்னேன். மோசே 5 ஆகமங்களுக்கு ஆசிரியர். அவரை வெளிப்படுத்துவதற்காக இதை செய்திருக்கலாமோ என்று தெரியல. ஆனா 5 விஷயங்கள் இந்த முகவுரையில இருக்கிறது. இதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். 1 வம்ச வரலாறு, 2 கிறிஸ்துவனுடைய பிறப்பு, 3 எகிப்துக்கு ஓடுகிறார்கள். நமக்கு தெரியும், ஏரோது ராஜா கொலை செய்ய போறான்னு சொன்ன உடனே சொப்பனத்தை பார்த்து யோசேப்பு ஓடுகிறார். 4 திருமுழுக்கு யோவான் வெளிப்படுகிறார். 5 இயேசு கிறிஸ்துவுடைய திருமுழுக்கு வருகிறது. இது எல்லாம் இந்த 1லிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளிலே முகவுரை என்று இதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். கடைசி முடிவுரைக்கு போவோம். கடைசியில முடிவுரையும் 26, 27, 28 3 அதிகாரங்கள் முடிவுரை. நல்லா பாருங்க, அழகா அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. முதல் 3 அதிகாரங்கள் முகவுரை, சஸ்பென்ஸ், அதாவது என்ன நடக்க போகுதுன்ற சஸ்பென்ஸ்லயே இருக்கிறோம் இல்ல, அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. அப்புறம் முடிவுரையில பாத்தீங்கன்னா 26லிருந்து 28 வரைக்கும் அது கிளைமேக்ஸ். அதான் ஆண்டவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் வரக்கூடிய அதுல 5 விஷயங்கள் இருக்கிறது. என்ன 5 விஷயங்கள்? இயேசுவை கொல்ல சதி செய்கிறது 1 சதி. 2வது காட்டி கொடுத்தல், நமக்கு தெரிஞ்சதுதான் எல்லாம், ஆனா இதை 5ஆ பிரிச்சுக்கிறோம். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தல். 3 பேதுரு மறுதளிக்கிறது. இதை முன்னால சொல்லலாம், பின்னால சொல்லலாம், எல்லாம் ரைட். 4 சிலுவையில் அறைதல், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுதல், இது 4வதாக இருக்கிறது. 5வது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். ஸோ 5 பகுதிகளாக முடிவுரையும் பிரிக்கிறோம், முகவுரையும் பிரிக்கிறோம். இதெல்லாம் நான் பண்றதுதான். இது வேற எங்க இருந்தும் நான் இதை காப்பி பண்ணல, நானாக தான் இதை பிரித்து இருக்கிறேன். என்றால் 5 பிரிச்சுட்டா நமக்கு ஞாபகத்துல எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம இடைப்பட்டதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, முகவுரை முடிவுரையை நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடைப்பட்ட இதுல 5 அருட்செய்திகள், இயேசு கிறிஸ்துடைய அருளுரைகள் வருகிறது. ரொம்ப முக்கியமானது, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. 5 அருளுரைகள் வருகிறது. இதுல நமக்கு நல்லா தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த 4 அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது முதல் புத்தகம். இதை புத்தகங்களாக நம்ம பிரிக்கிறோம். 5 புத்தகங்களாக நம்ம சொல்றோம். 5 புக்ஸ். எப்படி ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் இதெல்லாம் சொல்றோமோ அதே மாதிரி இங்க 5 புத்தகங்களாக இதை நாம் பிரித்துக் கொள்கிறோம். இப்படிதான் அவர் எழுதியிருக்க வேண்டும் என்று வேத அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். அதனால்தான் நான் அதுல அந்த ஒவ்வொரு முடிவு வசனத்தையும் நான் எழுதியிருக்கிறேன். அதையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதல் புத்தகம் பாருங்களேன், ரெவலேஷன் ஆஃப் த கிங்டம், இறையரசின் அறிமுகம் என்று போட்டிருக்கிறேன் தலைப்பு. அறிமுகப்படுத்துகிறார் ஆண்டவர். இதுலதான் நம்ம 4லிருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அதிகாரங்கள்ல இது வருகிறது. 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த முடிவு வரும். அது நேற்று நான் அதை படிச்சு காட்டினேன், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சரி, இதுல ஒரு காரியம் முக்கியமானது நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது, 3 அதிகாரங்கள் மலை பிரசங்கம் வருகிறது. 5, 6, 7 அதிகாரங்கள் 3லுமே இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, காந்தியடிகள் சொன்னாரு மலை பிரசங்கத்தை பார்த்துட்டு, நானும் கிறிஸ்தவனா மாறிடுவேன் அப்படின்னாரு. நான் கிறிஸ்தவங்க தான் சரியா இல்லை, அதை பார்த்துதான் நான் மாறல, அதர்வைஸ் நானும் மாறிடுவேன். அவ்வளவு நல்லா இருக்கு மலை பிரசங்கம், என்னை மாற்றி விட்டது மலை பிரசங்கம் என்று காந்தியடிகளே சொன்ன ஒரு பிரசங்கம். இந்த 5, 6, 7 அதிகாரங்கள் 3 அதிகாரங்கள் பாருங்க, இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கடைசிக்கு வந்துட்டீங்கன்னா 5வது புத்தகம்
நீங்க பாத்தீங்கன்னா நான் அந்த மஞ்சள் கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க. 5வது புத்தகத்துக்கு வந்து பாருங்களேன். ரிட்டர்ன் ஆஃப் த கிங். அப்போ இறையரசனின் தீர்க்க தரிசன ஒரு அருளுரை வருகிறது கடைசியில. அதுவும் மலையில இருந்து தான் சொல்றாருன்னு சொல்லப்படுகிறது. அப்போ தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து 23, 24, 25 அந்த சிகப்பு கலர்ல போட்டிருக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய அருளுரைகள். அப்போ கடைசியிலையும் 3 அதிகாரங்கள் ஆண்டவருடைய அருளுரைகளாக இருக்கிறது. முதல்லையும் 3 அதிகாரங்கள் 5, 6, 7 என்பது மலை பிரசங்கமாக இருக்கிறது. 23, 24, 25 கொஞ்சம் நல்லா கவனிங்க. 23, 24, 25 இந்த 3 அதிகாரமும் கடைசியில ஆண்டவருடைய அருளுரையாக அவருடைய பிரசங்கமாக இருக்கிறது. அது தீர்க்க தரிசனமாக அவருடைய வருகையை பற்றிய செய்தியாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இதுல இறையரசனின் அறிமுகம் என்று முதல்ல அவர் 3 அதிகாரம் சொல்றாருல, மலை பிரசங்கம்னு சொன்னாலே அதுல 5ஆம் அதிகாரத்துல எடுத்த உடனே நமக்கு தெரியும் என்ன சொல்றாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், 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 பாக்கியவான்கள் என்று ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட். இல்ல 5ஆம் அதிகாரத்துல பாக்கியவான்கள் ஒரு 8 பாக்கியவான்கள் லிஸ்ட் வருகிறது. நீங்க 5ஆம் புக்கு நம்பர் 5 அங்க போனீங்கன்னா 23ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்றாரு. அங்க 8 ஐயோ போடுறாரு. ஐயோ ஐயோ ஐயோ, உங்களுக்கு ஐயோ, வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி 8 ஐயோ சொல்லுகிறார். இதை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த அமைப்பு முதல்ல பாக்கியவான்கள் 5ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறார் மலை பிரசங்கத்துல. 23ஆம் அதிகாரத்துல அதுவும் மலை பிரசங்கம் தான். அதுல ஆண்டவர் 8 ஐயோ என்று சொல்லுகிறார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம தெரிந்திருக்க முடியாது. நமக்கு தெரிஞ்சிருக்க, நமக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆனா இதை இந்த கம்பேர் பண்ண நமக்கு தெரிந்திருக்காது. ஆனா இப்ப நம்ம இதுதான் ஆராய்ச்சி, இதுதான் வேத ஆராய்ச்சின்றது ஏன் அவசியம் என்றால், நம்ம ஆராய்ந்து பார்க்க பார்க்க தான் ஆழத்துல இருந்து என்ன செய்யறோம், முத்துக்களை எடுக்க போறோம். ஆழமா போனாதான் முத்து எடுக்க முடியும். மேல போனா மீன் தான் கிடைக்கும் அல்லது மண்ணு தான் கிடைக்கும். ஆனா உள்ள போனாதான், கடலுக்குள்ள போனாதான் முத்து கிடைக்கும். அப்ப இப்ப பாருங்க, இந்த கடைசி புத்தகத்துல 3 அதிகாரங்கள், முதல் புத்தகத்துல 3 அதிகாரங்கள். அப்புறம் 2வது புத்தகம் இறையரசின் ஊழியம். அப்பதான் அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார். அப்போஸ்தலர் கமிஷனிங் த அப்பாசில்ஸ் என்று சொல்லலாம். அந்த அந்த ஒரு 8, 9, 10 ஆகிய 3 அதிகாரங்கள். அதுல 2வது புத்தகம் வருகிறது. ரைஸ் ஆஃப் த கிங்டம் இதுல போட்டிருக்கேன், அல்லது ரெகுலேஷன் ஆஃப் த கிங்டம்னு போட்டுக்கலாம், எப்படினாலும் போட்டுக்கலாம். 8, 9, 10ல 10வது அதிகாரம் ஒரு அருள் உரை பிரசங்கம். அது ஒரு பிரசங்கம், அருட்செய்தி பிரசங்கங்கள். அவர் ஆண்டவருடைய பிரசங்கம் ஒரு அதிகாரத்துல வருது. மீதி 3 அதுலயும் ஒரு அதிகாரம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 3 அதிகாரம், கடைசியில 3 அதிகாரம், இடையில எல்லாம் ஒரு அதிகாரம் ஆண்டவருடைய பிரசங்கம் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு இந்த அமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் அழுத்தமாக சொல்லி கொண்டு இருக்கிறேன். 2வது புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 8, 9, 10 அதுல 10வது அதிகாரம் ஒரு பிரசங்கம், ஆண்டவருடைய பிரசங்கம். அதுலதான் அப்போஸ்தலர்களை கமிஷன் பண்ணி அனுப்புகிறார். சரி, புக் 3 3வது புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா இறையரசின் தாக்கம். இதுல என்ன பார்க்கிறோம், 12, 11, 12, 13 13வது அதிகாரத்துல பேரபிள்ஸ், நிறைய உவமைகளை சொல்லி பிரசங்கம் செய்கிறார். அதுல ஒரு 7 உவமைகள் வருகிறது. அதை நம்ம பார்ப்போம், பின்னால பார்ப்போம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எவ்வளோ கஷ்டம்தான், எவ்வளோ காரியங்களை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, எவ்வளோ வீட்டில் வேலைகள், நிறைய காரியங்கள் இருக்கு. அதுவும் இப்போ கோடை விடுமுறை, ஆனாலும் வந்து உட்கார்ந்து இந்த வேதத்தை ஆராய்வதற்காக வந்து உட்கார்றீங்க. உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இது கொஞ்சம் ஆழமான சத்தியங்களை நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். பாருங்க, ஆச்சரியமா இருக்க போகுது. இதுல 13ஆம் அதிகாரமும் முழுமையாக ஒரு பிரசங்கம். 13ஆம் அதிகாரம் ஒரு பிரசங்கம், 10ஆம் அதிகாரம் ஒரு பிரசங்கம், 5, 6, 7 மலை பிரசங்கம். சோ 13ஆம் அதிகாரத்துல நிறைய உவமைகளை ஆண்டவர் சொல்லுவார். அதை நம்ம பார்க்க போறோம். அது இறையரசின் தாக்கம் என்கிற புத்தகமாக வைக்கிறோம். புக் 4 4வது புத்தகம், ரெவலேஷன் ஆஃப் த கிங். அப்போதான் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த 16, 17ஆம் அதிகாரத்துலதான் நீங்க பாத்தீங்கன்னா மறுரூபமாகுதல் எல்லாம் வருகிறது. 16ஆம் அதிகாரத்துல நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். இப்படி கேட்கிறது, தன்னை வெளிப்படுத்துகிறது. இதெல்லாம் இறையரசனின் ரெவலேஷன் ஆஃப் த கிங். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி போட்டேன், தமிழ்ல இறையரசனின் திருப்பம்னு போட்டேன். வேற ஏதாவது பேர் உங்களுக்கு தெரியுமானால் நீங்க போட்டுக்கொள்ளலாம். நீங்க எல்லாம் இதை பயன்படுத்துங்க, நிறைய பேருக்கு நீங்க சொல்லலாம், இதை செய்தியாக சொல்லலாம். இதுல நிறைய செய்திகள் இதுல அடங்கி இருக்கிறது. பிரசங்கம் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நிச்சயமா நம்புறேன். இந்த 4வது புத்தகம் 14, 15, 16, 17, 18 ஆகிய 5 அதிகாரங்களை கொண்டது. அதுல 18ஆம் அதிகாரம் ஒரு அருட்செய்தி, ஒரு அருளுரை, இயேசு கிறிஸ்துவினுடைய அருளுரை. சோ மொத்தம் 5 அருளுரைகள் இங்கே அடங்கி இருக்கிறது. 5 புத்தகங்கள்.
அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அருள் உரைகளுக்கு இடையில அதற்குடைய தொடர்புடைய இன்சிடென்ட் நடந்த நிகழ்ச்சிகள் அப்படி தொகுத்து எழுதியிருக்காரு. கரெக்டா காலக்கிரமப்படி எழுதல. அவரு அதை இதுக்கேத்த மாதிரி அங்க அட்ஜஸ்ட் பண்ணி அதை பொருத்தி எழுதியிருக்கிறார். அதுதான் மத்தேயு. அது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க என்ன பண்றாருன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பொருத்தி இருக்கிறாரு. அதை அப்படியே எழுதி அதை புக்கா தனித்தனியாக பிரித்து இருக்கிறார். அழகா தெரிகிறது. அதனாலதான் இந்த பிராக்கெட்ல ஒரு வசனம் போட்டிருக்காரு. 7:28, 11:1, 13:53, 19:1, அப்புறம் 26:1, இதெல்லாம் நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா நேத்து அதை வாசித்தோம். அதுல வந்து இதோட அவர் முடித்து விட்டு அடுத்தது செய்ய போறார். அப்படியே அது ஒரு லிங்கிங் வேர்ஸ், அந்த வேர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதுல மத்தேயு வந்து எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறார். எதை மட்டும் விடல, அவர் தன்னுடைய பேனாவை பயன்படுத்துறார். அழகா பயன்படுத்தி இருக்கிறார். இந்த அமைப்பை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்ப ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அறிவுரை அல்லது முகவுரை, முகவுரையில 5 பகுதிகள், அதை சஸ்பென்ஸ்னு போட்டோம். முடிவுரையில 5 பகுதிகள், 26, 27, 28. முகவுரை 1ல இருந்து 3 வரைக்கும் 3 அதிகாரங்கள். இடைப்பட்ட இடத்துல 5 புத்தகங்களாக நம்ம அதை பிரித்திருக்கிறோம். இந்த 5 புத்தகங்களே 5 பிரசங்கங்கள் வருகிறது. இதை நம்ம பார்க்க போறோம். நான் என்ன செய்ய போறேன், எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது. எல்லாத்தையும் விளக்க ஆரம்பிச்சா இதுவே 1 வருஷத்துக்கு மேல எடுக்கலாம். அவ்வளவு விஷயம் இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், முக்கியமான அவ்வளவாக நமக்கு தெரியாத விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா தெரிஞ்சதே நம்ம ரிப்பீட் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிந்தவர்கள், நீங்க எல்லாம் வேதத்தை ஆராய்ந்தவர்கள், எவ்வளவோ படித்தவர்கள். அதனால நான் எல்லாத்தையும் வசனமா சொல்றதை விட தெரியாத காரியங்கள், இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியதை மட்டும் நான் முக்கியப்படுத்தி நான் சொல்ல போறேன். நீங்க கவனித்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது பார்ப்போம். இது ஒரு முக்கியமான ஒரு அருமையான டைம் டேபிள், ஒரு டேபிள். இதை நான் உருவாக்குனேன். இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மத்தேயுல பாத்தீங்கன்னா 5, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 5 புத்தகங்கள், 5 அருளுரைகள், 15 உவமைகள் இருக்கிறது, 20 அற்புதங்கள் இருக்கு. இந்த சகப்புல போட்டிருக்கேன் பாருங்க, இடதுகை பக்கம். இதுல 20 அற்புதங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இயேசு கிறிஸ்துடைய வரலாறு, வம்ச வரலாறு. எப்பவுமே ஒன் ரூல் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க எந்த புத்தகத்தை எடுத்தாலும் முதல் வசனம், முதல் அதிகாரம், முதல் வசனம், அதை படித்தால் ஓரளவுக்கு அந்த புத்தகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் ரூல் 1 என்று சொல்வார்கள் வேத அறிஞர்கள். ரூல் 1 சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, முதல் அதிகாரம், முதல் வசனம் எந்த புத்தகத்திலும் எடுத்து வாசிக்கும் பொழுது அதுல நமக்கு தெரிந்து விடுகிறது. இங்க என்ன சொல்றாரு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 1 அதிகாரம் 1 வசனம் இங்க போட்டிருக்கிறேன் இல்ல, அதுல போட்டிருக்கிறேன். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. இது பாருங்க, இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அதுல என்ன சொல்றாரு, 2 சொல்றாரு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான. சோ யூதர்கள் முக்கியப்படுத்தின 2 பேரை சொல்லிட்டாரு, ஒருத்தரை மட்டும் விட்டுருக்காரு. அதுதான் அந்த மறைந்திருக்கும் மோசேன்னு நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். மோசேயை அவர் வெளிப்படுத்துறாரு, ஆனா அவர் வித்தியாசமாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பின்னால பார்க்க போறோம். சரி, இந்த டேபிள்ல முதல் அடுக்க நான் சொல்லிட்டேன். இப்ப 2வது அடுக்குக்கு வருவோம். இயேசு ராஜா, மேசியா, தெய்வம். சோ அந்த வரிசையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறார். நீங்க பாத்தீங்கன்னா முதல் புத்தகம், முதல்ல நம்ம நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் புக், அதுல வந்து இது மலை பிரசங்கம் வருகிறது 5, 6, 7ல. அதுக்கு முன்னால இன்ட்ரடக்ஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ராஜா எங்கே என்றுதான் கேட்கிறாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்கிற கேள்வி. இப்போ ராஜாவாக முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மேசியா பின்னால கடைசியில் அந்த 17, 18 அதிகாரம் வரும் பொழுது, இந்த பகுதிகளில் இந்த நான் போட்டிருக்க ஒரு பகுதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 18 அதிகாரம் வரைக்கும் வரும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு வருகிறார். அப்பதான் அந்த மறுரூபம். நான் ஏற்கனவே சொன்னேன்லவா, 17, 18 இதுலதான் இயேசு கிறிஸ்து தெய்வம், அவர் மூலமாக சபை நிறுவப்படுகிறத. அந்த சபை என்கிற வார்த்தை 18ஆம் அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். வேற எந்த காஸ்பல்லையும் சபை வரவில்லை. சபையை கட்டுவேன் என்கிற வார்த்தை, சபை என்கிற வார்த்தை எங்க வருது? 16ஆம் அதிகாரத்துல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்கிறது வருகிறது. அது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல மட்டும் வரக்கூடிய அந்த வார்த்தை சபை. அப்போ இந்த 16, 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை தெய்வமாக கொண்டு வருகிறார். அடுத்தது அந்த 18க்கு அப்புறம் 19ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் எருசலேமுக்கு போக பயணிக்கிறார்.
எருசலேமுக்கு போறது பஸ்கா பலி, பலி செலுத்தப்படுவதற்காக, தன்னையே பலியாக ஆண்டவர் கொடுப்பதற்காக, மரணத்தை அனுபவிப்பதற்காக, சிலுவை பாடு. அங்க நீங்க 19 அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பிச்சிருவார், தன்னுடைய பாடு மரணங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருவார். அது கூட நம்ம பின்னால பார்ப்போம். இதுல பஸ்கா பலி, மரணத்தை வென்றவர் என்பது அப்படியே போகிறது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த புத்தகங்கள் அமைப்பு இங்க நான் போட்டிருக்கிறேன். திரும்ப ஒரு முறை நம்ம இதுல போட்டிருக்கிறோம். நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிறதெல்லாம் பிரசங்கங்கள். 5, 6, 7 மலை பிரசங்கம், 10வது இந்த கமிஷனிங் ஆஃப் அப்பாசில்ஸ், 13வது அதிகாரம் உவமைகளுக்குரிய அதிகாரம், 18வது அதிகாரம் சர்ச், சபை. நான் சொன்னலவா சபை எப்படி இருக்க வேண்டும், சபை மக்களுடைய தன்மைகள் என்ன இருக்கணும்ன்றது குறித்த 18வது அதிகாரம், 23, 24, 25 கடைசி அருளுரை, அவருடைய 5வது அருளுரை. இது அவருடைய தீர்க்க தரிசனங்கள், அவருடைய முடிவு, அதை குறித்து இதிலேயே வருகிறது. கடைசியில கன்க்ளூஷன் 26 28 கடைசி முடிவுரை. ரைட். இதுல பிரசன்டேஷன், ப்ரொக்ளமேஷன், பேஷன் என்று இதுக்கு ஒரு பேரை பீல போட்டிருக்கிற. முதல்ல பிரசன்டேஷன். சரி, இந்த குறுக்கு வாட்டில் எழுதியிருக்கிற இந்த பகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க போட்டதுதான் அதே தான் புத்தகங்களாக இந்த 5 புத்தகங்கள் இங்கே இருக்கிறது. இந்த கடைசியில சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும். இந்த முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா பிறப்பு, ஞானிகள் வருகை, எகிப்துக்கு ஓட்டம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்கிற கேள்வி முதல்ல ஆரம்பிக்கிறது. சரி, இப்போ இன்னொரு காரியம், அந்த கடைசி அடுக்குக்கு வந்துடலாம். கீழே அடுக்கு இது நமக்கு தெரிஞ்சது. அதனால நான் ஏற்கனவே சொன்னதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல, உங்களுக்கு எல்லாம் தெரியும் புத்தகங்கள். இந்த கடைசி பகுதிக்கு வந்துட்டீங்கன்னா எந்தெந்த ஏரியா, எந்தெந்த லொகேஷன், ஜியோகிராஃபி, அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்தார். முதல்ல பாத்தீங்கன்னா பெத்லகேமில பிறந்தார், எகிப்துக்கு ஓடினார், அப்புறம் நாசரேத்திலே வாழ்ந்தார். அதுதான் இங்க கடைசியில போட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ கன்னிகை கர்ப்பவாதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. 1ஆம் அதிகாரத்துல இம்மானுவேல்னு சொன்னாரு. கடைசி அதிகாரத்துல 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இங்க பாருங்க, கடைசியில போட்டிருக்கிற இந்த பிங்க்ல போட்டிருக்கிற, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதோ 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 என்று சொல்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இது 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் உங்களோட இருப்பார், இம்மானுவேல் அவருக்கு பேர். அதே மாதிரி கடைசியில இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன். 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சோ எப்படி அழகா அமைப்பு பாக்குறேங்க, கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மத்தேயு எழுதின இந்த நூல்ல அமைப்பு ரொம்ப அழகாக இருக்கிறது. சரி, பெத்லகேம் எகிப்து நாசரேத்துல முதல்ல பிறந்து வாழ்ந்தார். இந்த பகுதி நமக்கு அவ்வளவாக ரொம்ப வெளியில தெரியல. ஆனா கலிலேய ஊழியம் என்று ஆரம்பிக்கிறார். அதை ஆரம்பிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமே. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அது முதல் இயேசு என்று வரும். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் என்று பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சோ அங்கதான் ஊழியம் ஆரம்பிக்கிறது. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, அதாவது அந்த சோதனைக்கு பிறகு அவர் அங்க இது 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சகப்புல இன்னொன்னு போட்டிருக்கேன், இந்த கலிலேய ஊழியங்கள். அதுல அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அதுலயும் அது முதல் இயேசு பாடுபடுவது போவதை குறித்து சொல்ல தொடங்கினார் அப்படின்னு வரும். அப்பதான் அவர் 16ஆம் அதிகாரத்துல இருந்து தான் அந்த பாடுபடுதலை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். யூதேயாவுக்கு போக ஆரம்பிக்கிறார், எருசலேமுக்கு போறது ஊழியங்கள் வருகிறது. நீங்க பாருங்க, அழகா அந்த அமைப்பை கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. இது வேற எங்கேயுமே இல்லை. நான் இதை கொஞ்சம் யோசித்து இது ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு சிலரை நான் கன்சல்ட் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் தான் இதை ஏற்படுத்தி இருக்கேன். இந்த கலிலேய ஊழியம், இதுல நிறைய அற்புதங்கள் இங்கதான் செய்யறார். நம்ம ஏற்கனவே நேற்று கூட சொன்னேன், 2.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பகுதி இந்த கலிலேயா தான். அங்க 2.5 ஆண்டுகள் 18 அற்புதங்கள் சொல்லப்படும். மொத்தம் எத்தனை அற்புதம் சொன்னா 20 அற்புதங்கள். அதுல 18 அற்புதங்கள் கலிலேயாவில தான் செய்யறார். ஆனா எங்க குறைவா செய்யறாருன்னா யூதேயா, எருசலேம் அந்த இடத்துக்கு வரும் பொழுது 2 அற்புதங்கள் தான் நடக்கிறது. இந்த மத்தேயுவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. சிலர் சில அற்புதத்தை எழுத மாட்டாங்க, சிலர் சில அற்புதத்தை எழுதுவாங்க. அதெல்லாம் நல்லது நமக்கு. பாருங்க, யோவான் கானா ஊர் கல்யாணம் எழுதுறாரு இல்ல, ஆனா யோவான் எழுதின கானா ஊர் கல்யாணம் அந்த அற்புதத்தை, தண்ணீரை திராட்சரசமாக்கின அந்த அற்புதத்தை வேற யாருமே எழுதல. மத்தேயு எழுதல, மார்க் எழுதல, லூக்கா எழுதல,
ஆனா யோவான் மட்டும் எழுதுறார். அப்படி நமக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் நான் நேற்று கூட சொன்னேன். 4 சுவிசேஷம் எதுக்கு? அதுக்குதான். நிறைய விஷயங்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். விவரங்கள் அவங்கவங்களுடைய நோக்கத்துல, அவங்கவங்க அனுபவத்துல, அவங்கவங்க கேட்டதை வைத்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆகவே அது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். சார், இதுதான் இந்த டேபிள். இது நீங்க ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரிந்து கொண்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம போயிடுவோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 17 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான பகுதி. நம்ம நிறைய நேரம் தள்ளிடுவோம் எப்பவுமே. என்னது, இந்த வம்ச வரலாறுலாம் வந்தாலே அதிசய வம்ச வரலாறுன்னு போட்டேன் நானு. ஏன்னா இது ஒரு பெரிய அதிசயம். இதை பத்தி ரொம்ப நேரம் பேச போறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதை பாருங்க. நான் இதை 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 எடுக்கும் பொழுது எனக்கே அப்படியே புல்லரித்து விட்டது. சொல்ல போனா அப்படியே நான் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டன்ட். ஒருத்தர் வந்து ஆய்வு செய்கிறார். அவர் பேரு டாக்டர் ஐவன் பானின் என்பவர். இந்த 17 வசனங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 17 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு அதை குறித்து போடப்பட்டு இருக்கிறது. அதுல நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்கவே பிடிக்காது. இவர் இதை பெற்றார், இப்படிதான் வரும். அவன் இவனை பெற்றான், இவனை பெற்றான். ஆனா அதனால நம்ம தள்ளிடுவோம். ஆனா அதுல எவ்வளவு விஷயம் இருக்கின்றது நம்ம இப்ப பார்க்க போறோம். கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த டாக்டர் ஐவன் பானின் என்பவர், இது கூகுள்ல இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். இவர் வந்து பயங்கரமான ஏத்திஸ்ட், நாத்திகராக இருந்தவர். இவர் இதை படிச்சுட்டே இதிலேயே அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இந்த 17 வசனங்களை படித்தே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதிசயம். அவ்வளவு இந்த இதுல ஹெப்டடிக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுகிறோம். ஹெப்டா என்பது நான் ஏற்கனவே வெளிப்படுத்துற விசேஷத்தை எடுத்தேன். அதுல நீங்க வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 7 என்பது வேத புத்தகத்துல நிறைய இடங்கள் ஏழுமை என்பது நம்ம பார்க்கிறோம். சொன்ன போனா இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க, 600 பகுதிகளில் ஏழுமை பண்புகள் இருக்கின்றன. இந்த ஏழுமை இலக்கியம் என்பது இறைவனின் கைரேகை, இட்ஸ் a fingerprint of God என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார். அங்கங்கே 7 இருக்கிறத பார்க்கிறோம். இந்த வம்ச வரலாறுல 7 இருக்கிறது. என்னெல்லாம் 7 இருக்கிறது? 7 என்கிற முழுமை எண் நமக்கு தெரியும். 7 என்றாலே முழுமை, நிறைவு, பரிபூரணம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த டாக்டர் ஐவன் பானின் இந்த ஒவ்வொரு கிரீக்ல மூல மொழியில இருக்கிற அந்த பகுதியை எடுத்து அவர் ஆராய்ச்சி பண்ணார். பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டார். இது வந்து உண்மை. அவர் நாத்திகராக இருந்தவர். அவர் மாறிவிட்டார். நீங்க அவருடைய ஹிஸ்டரியை கூட படிக்கலாம். அவர் எழுதியிருக்கிறார் புத்தகங்கள். அவர் எழுதியிருக்கிற புத்தகங்கள் எத்தனை 43,000 பக்கங்கள் கொண்டது. இங்கே போட்டிருக்கிறோம் பாருங்க, 43,000 பக்கங்கள். அவர் யுஎஸ்ல தான் கடைசியில வாழ்ந்தார். முதல்ல ரஷ்யாவில பிறந்தவர். அவர் இந்த ஆராய்ச்சியை செய்து மனமாறி 43,000 பக்கங்கள் உள்ள புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இதை குறித்தே எழுதியிருக்கிறார் நிறைய. அவர் கடைசியில 1942ஆம் ஆண்டு மரித்து போய்விட்டார். அவர் எழுதிய சில காரியங்களை தான் நான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 7ஆல் வகுக்கப்படக்கூடிய எண் நிறைய வர்றதை அவர் சொல்றாரு. மொத்த பெயர்கள் எத்தனை இருக்கிறது இந்த வம்ச வரலாறுல 1ல இருந்து 17 வரைக்கும் இருக்கிறதுல பெயர்கள் எத்தனை இருக்குதுன்னு கூட்டி பார்த்தீங்கன்னா அது 7ஆல் வகுக்கப்படக்கூடிய எண்ணாக இருக்கிறது. நீங்க கூகுள்ல போய் அவர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எத்தனை நம்பர்லாம் வரணும் அதெல்லாம் இதுல எழுதல. எத்தனை நம்பர் அதெல்லாம் எழுதுனா ரொம்ப விவரங்கள் ரொம்ப அதிகமாயிடும், உங்களுக்கும் கஷ்டம். மொத்த பெயர்கள் எத்தனை இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் 17 வசனத்துல இருக்க பெயர்களை பாத்தீங்கன்னா அது 7ஆல் வகுக்கப்படக்கூடிய எண்ணாக இருக்கிறது. 7ஆல் வகுத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும், அப்படியே போயிடும். அப்புறம் வார்த்தைகள் எத்தனை இதுல இருக்கக்கூடிய கிரீக்ல எழுதின நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், மூல மொழியில இருந்த வம்ச வரலாறு தான். அதுல வார்த்தைகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா அதுவும் 7ஆல் வகுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. எழுத்துக்கள் எத்தனை, ஒவ்வொரு எழுத்தா எத்தனை நம்பர் வருது, எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது என்று பார்த்தால் அதுவும் 7ஆல் வகுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. உயிர் எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தா அதுவும் 7ஆல் வகுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆண்கள் பெயர்கள் வர்றது இல்லையா, எத்தனை வருது மொத்தம் அப்படின்னு மொத்தம் பண்ணி பார்த்து நீங்க செஞ்சு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அதுல 7ஆல் வகுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. வம்சங்கள் அவரே கொடுக்கிறார், வம்சங்கள் 14 14 14 என்று கொடுக்கிறார். அதெல்லாம் 7ஆல் வகுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. உயிர் எழுத்தில் ஆரம்பிக்கும் வார்த்தைகள் எத்தனை அப்படின்னா அதுவும் 7ஆல் வகுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. உயிர் எழுத்துல ஆரம்பிக்கும் பெயர்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தா அதுவும் 7ஆல் இப்படி எத்தனை வகை இருக்குதுன்னா 75 வகை 7க்கள் இதுல இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த அறிஞர் ஐவன் பானின் அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா இங்க பின்னால நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ரைட் சைட் கீழே போட்டிருக்கிறேன். அது 34 மட்டும் எடுத்தா 75 வேண்டாம், 34 மட்டும் எடுத்தாலே நம்மளால செய்ய முடியாது. நம்ம கற்பனையா ஒரு வம்ச வரலாறு எழுதினாலும், அதுவும் ஆங்கிலத்திலே எழுதினாலும் அவர் சொல்றாரு இங்கிலீஷ்ல எழுதுங்க, உங்க இஷ்டப்பட்ட பேரை போடுங்க, நீங்க ஒரு வம்ச வரலாறு ஒரு ஃபேமிலி ட்ரீ நீங்க எழுதுங்க, முடியுதான்னு பாருங்க அப்படின்னா
கம்ப்யூட்டர் இருந்தாதான் முடியும். அது எத்தனை ஆண்டு ஆகுமோ அவர் அங்க போட்டிருக்காரு, 4.3 × 10⁻12 கம்ப்யூட்டர் இயர்ஸ். அதை சரியா சொல்லணும்னா 43 லட்சம் இயர்கள், ஆண்டுகள் தேவை அப்படி எழுதணும்னா. நம்மளால அது ஈஸியா எழுத முடியாது. இப்படி ஒரு 7ஆல் வகுக்கப்படக்கூடிய எண்கள் இருக்கக்கூடிய ஒரு வம்ச வரலாறை யாராலையும் எழுத முடியாது. கற்பனை செஞ்சா கூட எழுத முடியாதுன்றார் அவரு. கற்பனை சும்மா இமேஜினேஷன்ல எழுதுனீங்கன்னா கூட எழுத முடியாது. ஆனா இங்க ஆவியானவர் மத்தேயுவை நிரப்பினதுனாலே அவர் எழுதி, ஒரு ஆச்சரியம் பாருங்க, இது ஒரு அதிசயம், அதிசயமான ஒரு வம்ச வரலாறு. ஹல்லேலூயா. ஒரு முறை ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவரே ஹல்லேலூயா முடியும். பைபிள் எவ்வளவு ஆச்சரியமானது பாருங்க. எவ்வளவு இது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல நிறைய விஷயம் இருக்கிறது. நீங்க கூகுள்ல போய் கூட பார்க்கலாம். இது 34 இருந்தாலே இவ்வளவு வருஷம் ஆகும். 43 லட்சம் வருஷங்கள் ஆகுன்றாரு. அப்படின்னா 75 தான் இருக்குன்றாரு அவர் கண்டுபிடிச்சது. 75 இருந்தா எவ்வளவு இத்தனை வருஷம் ஆகும்? எழுதவே முடியாது. ஆனா இம்பாசிபிள் இஸ் பாசிபிள் வித் காட். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இம்பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. கர்த்தர் அவைகளை மாற்றக்கூடியவர். ஹல்லேலூயா. கர்த்தரால் முடியும் என்று நம்ம அறுதியிட்டு சொல்லுவோம். இந்த தாவீது என்கிற வார்த்தையில 14 என்கிற எண், அப்போ ஹீப்ரூல பாத்தீங்கன்னா, இது ஹீப்ரூ வார்த்தை. ஹீப்ரூல பாத்தீங்கன்னா நம்பர் கிடையாது. நம்ம இப்போ அரபிக் நம்பர் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அது இல்லை அப்போ. அவங்க ஹீப்ரூ எழுத்தே தான் நம்பர். அப்படி பார்த்தா தாவீதுன்ற நம்பர்ல 14 வருகிறது. அதனால 14 தலைமுறைகள் என்று அவர் சொல்றாரு இல்லையா. 14 தலைமுறைகள் என்பது அந்த தாவீதை குறிக்கிறதாக இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். தாலித், வாவ், தாலித், இந்த 3 எழுத்துக்கள் தான் அங்க இருக்கிறது. தாலித் என்பது 4வது எழுத்து. டி, ABCD மாதிரி 4வது எழுத்து தான் டாலித். அதன் டி. வாவ் என்பது 6வது எழுத்து. 4 + 4 2 டாலிட் இருக்கிறது. 2ஐ கூட்டினீங்கன்னா 8, 6. வாவ் என்பது 6, 8 + 6 14. ஸோ 14 என்கிற எண் அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த அதிசய வம்ச வரலாறுல இருக்கக்கூடிய பெயர்களை கொஞ்சம் பாருங்களேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எப்படிப்பட்டவங்க? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இந்த உலகத்திலேயே தன்னுடைய வம்சத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை பெற்றவர் இல்ல. அவர் தெய்வம். அவர் பிறக்கிறாரு, அவர் ஒரு வம்சத்தை தெரிந்து கொள்கிறார். அவர் எந்த வம்சத்தினாலும் தெரிந்து கொண்டிருக்கலாம். அவர் தெரிந்து கொண்ட வம்சம் எப்படிப்பட்டது என்று பார்த்தா ரொம்ப பரிதாபமான வம்சமாக இருக்கிறது. நீங்க பாருங்களேன், ஆபிரகாம்ல தான் ஆரம்பிக்குது இல்ல. இந்த மத்தேயு ஆபிரகாம்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் யாரு? பொய்யன் இல்ல, தவறு செய்யாதவர்களா? அவர் தெரிந்து கொண்டவர்களை நீங்க பாருங்களேன், எல்லாமே தவறு செய்தவங்க. 1ஆம் வசனத்துல இருக்குது. 1ன்னு போட்டது 1ஆம் வசனம். ஆபிரகாம் வருகிறார். 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா யூதா வருகிறார். தன்னுடைய சொந்த மருமகளோடு விபசாரம் செய்தவர் யூதா. அந்த மருமகள் யார்? தாமார் இல்ல. இந்த தாமார் எதுவும் இந்த வம்ச வரலாறுல இருக்கிறத பார்க்கிறோம். ரூத், மோவாபிய பெண், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ராகாப், விபசார விடுதி நடத்தினவள், விபசார பெண். எங்க வந்தாலும் ராகாம்னாலே வேசி என்ற பெயர் கூடவே வருகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனா அது யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு மூதாத தாய் இல்ல. பாருங்களேன், மனாசே ஒரு மோசமான மாந்திரீக அரசன் 10ஆம் வசனத்துல வருகிறார். மனாசே இதுவும் இயேசு கிறிஸ்துடைய ஒரு அந்த முன்னோர்களிலே ஒருவராக அவர் இருக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட வம்சத்தை பார்த்தா தாவீது விபசாரம், பிறன் மனைவியை அபகரித்தல், நிறைய சொல்லலாம். தாவீதை நினைச்சா அவர் நிறுத்தணும்னா அவரு ஜெயிலுக்கு தான் போனோம் இல்ல. சாலமோன் 1000 பெண்கள், அப்புறம் விக்கிரக வணக்கம், விபசாரம், இதெல்லாம் செய்தவர் 6ஆம் வசனத்துல சாலமோன். 2ஆம் வசனத்துல யாக்கோபு எத்தன், ஈசாக்கு பொய் இல்ல. ஆபிரகாம் மாதிரிதான் ஈசாக்கும் பொய்யன். இது நிறைய சொல்லிட்டே போலாம். இவங்க எல்லாரும் அவருடைய வம்சத்துல இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரியில இப்போ இவங்களுக்கு எல்லாம் பேர் கிடைச்சிருச்சு இல்ல. இவங்க பேர்லாம் எங்க வந்துருச்சுன்னா பைபிள்ல இருக்குது. இதுல சில பேருடைய பேரு விசுவாசிகள் பட்டியல்ல வருது. ராகாபுடைய பெயர் விசுவாசிகள் பட்டியல்ல வருது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேர்ந்தெடுப்பு வித்தியாசமானதுங்க. அவர் நம்முடைய பாஸ்ட பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய பாவங்களை பார்க்கிறவர் அல்ல. ஆனா ஒண்ணு, அவருக்கு நம்ம முழுவதுமாக சரண்டர் பண்ணும் பொழுது நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எதுவும் உங்கள் உயர்வை தடுக்க முடியாது. உங்களுடைய ஒருவேளை பேக்ரவுண்ட், உங்களுடைய பாவங்கள் ஒருவேளை தடுத்துருமோ? இல்லை. God gives a new heart and new start. இந்த மக்கள் எல்லாம் இப்போ இயேசு கிறிஸ்துடைய வம்சத்துல இருக்கிறாங்கன்றது ஒரு ஆச்சரியம் இல்லையா? அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கிறது அல்லவா? இயேசு கிறிஸ்து தெய்வாதி தேவன் பிறந்த ஒரு வம்சத்தினுடைய மூதாதையர்களாக இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே தவறு செய்தவர்கள் தான். நம்ம எல்லாரும் தவறு செய்தவர் தான். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னையும் உயர்த்துமாப்பா. கிவ் மீ a new heart and a new start. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த மக்கள் எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல போனார் ராகாப், ரூத், இந்த பெண்கள் 4 பெண்கள் பெயர் வருகிறது. பெண்களை பொதுவா அந்த இதுல சேர்க்கவே மாட்டாங்க. ஆனா மத்தேயு எழுதுறார், வேணும்னே எழுதுறார். ஆனா அவங்களாம் இருக்கிறாங்க என்பதை காட்டுவதற்காக
இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பார்ப்போம். இதுல சில தவறுகள் இருக்கதை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் அதை சுட்டி காட்டுகிறாங்க. நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும். ஒரு 3 குழுவாக வேதத்தை படிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு, வேதத்தை எழுத்தின்படி அப்படியே நம்புறவங்க. இது அப்படிதான், இதை மாத்தக்கூடாது, இது அப்படிதான், இதுல ஒண்ணும் கூட தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா சில காரியங்களை நம்ப முடியாமல் போய்விடும். அதனால வேதத்தை எழுத்தின்படி படித்து தவறு என நம்பாத அடுத்த குழு இருக்கிறது. 2 குழு. ஒண்ணு நம்புற குழு, எழுத்தின்படி லிட்ரல் மீனிங் தான் அப்படின்னு சொல்றவங்க ஒரு குரூப். அடுத்தது லிட்ரல் மீனிங் பார்த்து ஐயோ இது சரியில்லை, எல்லாம் தப்பு, பொய் அப்படின்னு சொல்லி நம்பாத ஒரு குரூப். ஆனா சரியானபடி நம்ம என்ன இருக்கணும்னா, எழுதியவருடைய உள்ளான எண்ணத்தை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான சகோதர சகோதரி, படிக்கும் பொழுது சில தவறுகள் இருக்கத்தான் செய்யலாம். ஆனா அந்த தவறுகளை ஏன்னா நீங்க எல்லாம் முதிர்ச்சி அடைந்தவர்கள், தைரியமாக நான் பேசுகிறேன். தவறுகள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா நம்ம உள்ள ஆழ்ந்து பார்த்தோம்னா அது ஒரு நோக்கத்தோடு அவர் எழுதியிருப்பார் என்று நம்ம சொல்றோம். அதான் இங்க சொல்ல போறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, பெயரில் தவறு இருக்கிறது. கிரீக் மொழியில அவர் மூல பாஷையில அவர் எழுதும் பொழுது இத ஆசாப் என்று எழுதுகிறார். 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா ஆசா அப்படின்னு இருக்கிறது நம்ம தமிழ் புக்ல, தமிழ் பைபிள்ல. ஆனா அவர் எழுதினது கிரீக்ல ஆசாப் என்று எழுதியிருக்கிறார். அதே மாதிரி 10ஆம் வசனத்துல ஆமோன் என்று எழுதி நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் எழுதினது ஆமோஸ் என்று எழுதியிருக்கிறார். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஆமோஸ் என்று எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏன் இப்படி எழுதினாரு? நிறைய பேர் சொல்றாங்க தப்பா எழுதிட்டாரு, தவறு. மத்தேயு எழுதின வம்ச வரலாறு தவறு அப்படின்னா புக்கை தள்ளிடலாமா? இல்லை. அவர் ஒரு நோக்கத்தோடு எழுதியிருக்கிறார். நல்ல ஆசாபுடைய பெயர் வரட்டும் என்று அவர் எழுதியிருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா அவருக்கு தெரியும் சரியான இது ஆசாதான், ஆமோன் தான், இவங்க கெட்ட அரசர்கள். இவங்க பேர் அந்த இடத்துல அவர் இன்க்ளூட் பண்ணாம மாத்தி இருக்கிறார். என்னன்னு நமக்கு தெரியாது. அவருடைய உள்ளான நோக்கம், ஒருவேளை இந்த ஆசாபுடைய பெயர், ஆமோசுடைய பெயர், தீர்க்கதரிசியான ஆமோசுடைய பெயர். ஆசாப் நமக்கு தெரியும், சங்கீத புஸ்தகங்கள்ல ஒரு 12 சங்கீதங்களை எழுதினவர் இல்ல. 50ஆம் சங்கீதம் அவர் தான் எழுதினார் நினைக்கிறேன். 73ஆம் சங்கீதத்திலிருந்து 83ஆம் சங்கீதம் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆசாபின் சங்கீதம் அப்படின்னு வரும். அவர் பேரை இதுல கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒருவேளை இதை எழுதியிருக்கலாம் என்று வேதாரிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான எழுத்தாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் எழுதுவதில்லை. எழுதின தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் ஆமோஸ். ஆசாப் எழுதின பாடகர், பாட்டு சங்கீதங்களை எழுதி இருக்கிறார். அவங்க 2 பேரையும் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கார். அடுத்தது பாத்தீங்கன்னா சில பெயர்களை விட்டு விடுகிறார். அதையும் சொல்றாங்க நிறைய இதுல. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அகசியா என்கிற ஒருடைய பெயர் அங்க விடப்பட்டு இருக்கிறது. ஏன் விட்டுட்டாரு, என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய கொஸ்டின் வருது. ஆனா அதுல வேத அறிஞர்களுடைய கருத்து என்னன்னா, அவருக்கு யார் முக்கியம் என்று படுகிறதோ அவர்களை சேர்க்கிறார், யார் முக்கியமில்லை என்று படுகிறதோ அவர்களை விட்டு விடுகிறார். அதுதான் இதுல ஆசாபும் ஆமோஸும் முக்கியம் என்று நினைத்து அவரை சேர்த்து இருக்கிறார். அது ஒருவேளை பேரை கொஞ்சம் லைட்டா மாத்தி எழுதிடலாம் என்று அவர் நினைச்சிருக்கலாம். என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா சில தவறுகள். இதை ஏன் எழுதினார்னா அவர் நோக்கம் என்னவென்றால் நல்ல எண்ணமாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ரைட். ஏன் இதை சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். கட்டாயமா இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளாம் முதிர்ச்சி அடைந்தவர்கள் கட்டாயமா தெரிந்து கொள்ள. அப்புறம் எண்ணிக்கையில் தவறு. 14 14 14ன்றாரு. இந்த கடைசி 14 எத்தனை முறை கூட்டி பார்த்தாலும் 13 தான் வருது. நீங்க கூட்டி பாருங்க, நீங்க உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி அப்படின்னா அதுலயும் நமக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் வருகிறது. இயேசு கிறிஸ்துடைய தாத்தா யாருன்னு பார்த்தா இவர் என்ன எழுதுறாருன்னா, நீங்க இதுல பாத்தீங்கன்னா 16ஆம் வசனம் யாக்கோபு 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான் என்று வருகிறது. யாக்கோபுடைய அப்பா சாரி யோசேப்புனுடைய அப்பா யாக்கோபு, யாக்கோபுடைய அப்பா மாத்தான் என்று வருகிறது. ஆனா அவரு லூக்கா எழுதும்போது ஏலி என்று எழுதுகிறார். ஏன் இப்படிலாம் ஆகிறது என்றது லிபரேட் மேரேஜ் என்று அந்த காலத்துல இருந்தது. அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று வேதாரிகர்கள் சொல்கிறார். இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன். இந்த தவறுகளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா லிபரேட் மேரேஜ்னா ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் இறந்து விட்டால் கணவனுடைய சகோதரன் அந்த மனைவியை திருமணம் செய்து கொள்ளலாம். அது ஒரு முறை, யூத முறை இருந்தது. அப்படி ஒருவேளை ஏலிக்கு பிறகு மாத்தான் அல்லது மாத்தானுக்கு பதில் ஏலி இருந்திருக்கலாம். அதை இவங்க எழுதுறத இப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 14 14 14 என்பது ஏன் 13 ஆயிடுச்சு கடைசியில அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை ஒருத்தர் அழகா விவரிக்கிறார். விவரிக்கும் பொழுது நான் அதை கவனிச்சு பார்த்தேன். தாவீதனுடைய பெயரை 2 முறை உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் 14 நம்பர்ல இருக்கிறாரு. 2 முறை தாவீதை போட்டா என்ன இதுல போட்டிருக்கிறேன் பாருங்க. 2 முறை தாவீதை போட்டா இதுல கரெக்டா 14 அடங்கி வருகிறது. 3 அந்த தலைமுறைகளிலும்
கரெக்டா பாத்தீங்கன்னா 14 14 14 வருகிறது. இதுதான் நம்ம ஆழமாக நம்ம போறோம். நம்ம சும்மா இதெல்லாம் படிச்சுட்டு அப்படி தள்ளிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம உள்ள ஆழமா போகும்பொழுது இதுல வரக்கூடிய சின்ன சிக்கல்களை நம்ம விளக்கி கொடுக்கிறோம். என்னன்னா இங்க பாருங்க, இந்த பிரவுன் கலர்ல போட்டிருக்கிறேன். இந்த பிரவுனா என்ன கலர்னு தெரியல, பிரவுன் கலர் நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா கடைசியில தாவீது வருகிறார். இந்த ப்ளூ கலர்ல தாவீது ஆரம்பிக்கிறார். இந்த ப்ளூ கலர் எல்லாமே பிரின்சஸ், ராஜாக்கள், அதிகமாக ராஜாக்கள். முதலெல்லாம் முற்பிதாக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இதுல முற்பிதாக்கள், இது ராஜாக்கள். அதுக்கு அடுத்த ப்ளூ, இந்த ப்ளூ வந்து இந்த கலர் பிரீஸ்ட்னு போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிரீஸ்ட், ஆசாரியர்கள். இதுலதான் யார் வர, எலியாசர், அது அந்த மாதிரி யாரா வராங்க. இதெல்லாம் இதுல வர்றவங்க எல்லாம் ஆசாரியர்கள். செருபாபேல், இவர் கூட சபையை கட்டினவர். இப்படி அவங்க எல்லாம் வர்றாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வித்தியாசமான 3 தலைமுறைகள்லையும் இதை ஃபுல்லா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தாவீதை 2 முறை போட்டுட்டாலே நமக்கு என்ன ஆயிருதுன்னா 14 14 எல்லாமே கரெக்டா 14 வந்து விடுகிறது. இதை ஒரு வேத அறிஞர் அழகா சொல்றாரு. ஏன்னா தாவீதை அவர் முக்கியப்படுத்துகிறார். 14 என்று சொல்லுகிறதே தாவீதை குறிக்கிறது. அவங்க ஹீப்ரூல நம்பரை வச்சே கூட அடையாளம் பண்ணுவாங்களாம். சோ 14 என்பது தாவீதை குறிக்கிறது. அதனாலதான் அதை 2 தடவை நம்ம இது பண்ணோம்னா கரெக்டா வருகிறது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜோசப் வாஸ் அடாப்டட் ஃபாதர், நாட் ரியல் ஃபாதர். இந்த வம்ச வரலாறே வந்து பிசிக்கல் கிடையாது, மாம்சிகமான சரீரத்தின்படி அல்ல, லீகல். இட்ஸ் அ லீகல். லீகலி யார் அப்பா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பா. லீகலா, சட்டத்தின்படி யோசேப்பு தான் அப்பா, இல்லையா? அதை இது லீகல் வம்ச வரலாறு என்று இதை சொல்லுகிறார்கள். லூக்கா எழுதினது பிசிக்கல் வம்ச வரலாறு என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இதை நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம், தாவீது, மோசையை விட்டுட்டார். ஆபிரகாம் தாவீது சொல்றார், மோசையை விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஏன் விட்டுருக்காரு? மறைந்திருக்கிற மோசை. இதை நம்ம பின்னால பார்ப்போம். அங்காங்கே மறைந்திருக்கிற மோசை நமக்கு வெளிப்படுவார். சரி, இப்ப நம்ம மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம பார்க்க வந்துட்டோம். ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நம்ம போவோம். நான் அவசரப்பட்டு இதை முடிக்கணும்னு நான் நினைக்கல. நம்ம எப்படி போதோ அப்படி போகட்டும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ல இருந்து 2:12 வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வருகிறது. இது வரைக்கும் வம்ச வரலாறு பார்த்தோம். அடுத்த 2வது பாயிண்ட் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. இந்த பிறப்புல யோசேப்புடைய திருமணம். இந்த திருமணம் 3 வகை இல்ல, அவங்க 3 ஸ்டேஜஸ்ல செய்யறாங்க. 1 என்கேஜ்மெண்ட், பெட்ரோத்தல், மேரேஜ். 3. என்கேஜ்மெண்ட் என்பது பூ வைப்பு போன்றது, நிச்சயம். அடுத்தது பெட்ரோத்தல் என்பது நிச்சயதார்த்தம். மேரேஜ், திருமணம். ஒரு 6 நாட்கள் நடக்குமா திருமணங்கள். இதுல முதல்ல இதுதான் நடந்திருக்கு இவருக்கு, யோசேப்புக்கு. பூ வைப்பு முடிந்து விட்டது. பூ வைப்பு மாதிரி, அவங்களுக்கு பூ வைப்பு கிடையாது. நம்ம பாஷையில சொல்றதுக்காக நான் சொல்றேன். ஒரு ஜஸ்ட் பிக்சிங், அது நடந்து விட்டது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் இந்த காரியங்களை தெரிந்து கொண்ட பிறகு அவர் என்ன பண்றாரு, தள்ளிடலாமா அப்படின்னு யோசிக்கிறார். நமக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆக்சுவலா யோசேப்புக்கு பெருந்தன்மை இருந்தது. அவர் நினைச்சிருந்தா கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இருந்தா மரியாதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா கல்லெறிந்து கொண்டு இருப்பார்கள். தள்ளிடலாம், அதையும் செய்யலாம். அவர் அப்படிதான் யோசிக்கிறார். ரகசியமாய் தள்ளி விடலாம் என்று அவர் யோசித்தார். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒரு சொப்பனத்தின் மூலமாக யோசேப்போடு தேவதூதன் பேசுகிறத பார்க்கிறோம். சேர்த்துக்கொள், பயப்படாத, பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி சேர்த்துக் கொள்கிறத பார்க்கிறோம். சொப்பனங்களை நம்ம நம்பலாமா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. சொப்பனங்களை வேதத்தோடு ஒப்பிட்டு நிச்சயமாக நம்பலாம். சொப்பனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பேசுகிறார். ஆனா கட்டாயமா எதோடு செய்யணும், நம்முடைய வேதத்தோடு அது ஒப்பிட்டு போக வேண்டும், அது ஒத்து போக வேண்டும். அது நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது. இதுல வந்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சந்தேகங்கள் அப்பப்போ எழுப்புறாங்க. நீங்க யோவான்ல 8:19 உன் பிதா யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது எல்லாருக்கும். ஆனா நமக்கு தெரியும், ஹல்லேலூயா, அற்புதமான தெய்வ பிறப்பு, கன்னியின் வயிற்றில பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டது அப்படியே அப்பட்டமாக நிறைவேறுகிறது. இதுல வந்து மத்தேயு பெத்லகேம் அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறார். லூக்கா பாத்தீங்கன்னா நாசரேத்தை அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறார். இயேசுவினுடைய பிறப்புல 19 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதெல்லாம் வரிசையா நான் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கிறேன். உங்களால முடிந்தால் அப்படியே நீங்க படித்து பார்த்துக் கொள்ளுங்க. நம்ம நிறைய தீர்க்க தரிசனங்கள் அதுல நிறைவேறி இருக்கிறது. சொல்ல போனா இயேசு கிறிஸ்துடைய வரலாறுல 330 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. ஆச்சரியம் இல்லையா? அது இது நடக்கவே முடியாத ஒரு காரியம். சரி, இதுல பழைய ஏற்பாடு 29 வசனங்கள், பழைய ஏற்பாட்டு வசனங்கள், 121 பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் நிறைவேறுகிறது இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறுல, இந்த பிறப்புல என்று சொல்லுகிறார்கள்.
சரி, வேதத்தின் முதல் கேள்விகள் என்று பார்த்தோம்னா, the first question in New Testament வந்து இங்கதான் கேட்கிறாங்க. யார் வந்து கேட்கிறாங்கன்னா, ஞானிகள் வருகை இல்ல, ஞானிகள் வர்றாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே எங்கே என்று கேட்கிறார்கள். இங்க ட்ரெடிஷன்ல வந்து ஞானிகளுடைய பெயர்களை நான் கொடுத்திருக்கிறேன். மெல்காயர் என்கிற ஒரு பெயர், கஸ்பர், பெல்தசார் என்கிற பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது வந்து யூத அந்த சம்பிரதாயம் அல்லது ட்ரெடிஷன் சொல்லுகிறது. இது உண்மையா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா ட்ரெடிஷன்ல இருக்கிற அந்த 3 பேர் வந்தார்கள் என்பதற்கான பெயர்கள். 3 பேர் தான் வந்தாங்களா அப்படின்னு கூட நிறைய கொஸ்டின். ஏன்னா பைபிள்ல இல்ல. 3 பேர் தான் வந்தாங்கன்னு பைபிள்ல கிடையாது. நிறைய பேர் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு நமக்கு தெரியாது. ஆனா இந்த 3 பெயர்கள் ட்ரெடிஷன்ல இருக்கிறது. இது கத்தோலிக்கர்கள் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். ஆனா இதுல ட்ரெடிஷன்ல இருக்கிறது. முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தா, சேட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டான். தேவனை பற்றி சந்தேகத்தை எழுப்புகிறான் சாத்தான். ஆனா ஆண்டவர் கேட்டார். என்ன கேட்டார்னா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இதுதான் ஆண்டவர் கேட்ட கேள்வி. மனுஷன் என்ன கேட்கிறா புதிய ஏற்பாட்டுல? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, ராஜா எங்கே என்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு வர்றான். ஞானிகள் வருகிறார்கள். சங்கீத புஸ்தகத்துல முதல் கேள்வி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்ஸ் கொஸ்டின். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இதுல வந்து விருதாவான காரியத்தை சிந்திப்பானேன் என்கிற கேள்வி. ஏன் விருதாவா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க என்கிற கேள்வியை கேட்கிறார். சரி, ஏன் இதை நான் போட்டேன்னா, நம்ம பிரசங்கம் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. முதல் கேள்வி வேதத்துல பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்க? இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு அந்த பெத்லகேம்ல ஒரு சத்திரத்துல இருக்கக்கூடிய, சத்திரத்துக்கு உள்ள போக முடியல, வெளியே இருக்கக்கூடிய மாட்டு தொழுவமாக இருந்திருக்க வேண்டும். அதுல இந்த சத்திரம் என்பது தாவீதின் வீடாக இருக்கலாம் என்று சில வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இதே நம்ம ஒரு எண்ணத்துக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக. அப்போ மேய்ப்பர்கள் வயல்வெளியில இருந்தாங்க. அது லூக்கால எழுதுறாரு. அது வந்து போவாசனுடைய விளைநிலங்களாக இருக்க வேண்டும் என்றும் வேத அறிஞர்கள் சொல்கிறது. ஆச்சரியம். போவாசும் பெத்லகேமை சார்ந்தவன், ஒரு பெரிய என்ன நிலச்சுவாந்தார். அவர் பெரிய இது, அவர் நிறைய நிலங்கள் இருந்தது. ஒருவர் அந்த நிலங்கள்ல அந்த மேய்ப்பர்கள் அன்றைக்கு இரவு இருந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த பொன் தூப வர்க்கம் வெள்ளை போனம், இது மூன்று வகை ஊழியங்களை குறிக்கிறது. பிரின்சஸ், ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், இந்த 3 ஊழியங்களை குறிக்கிறது என்றும் பல நேரங்களில் விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த 3 கிஃப்ட் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த அடுத்த பகுதி எகிப்துக்கு ஓடுகிற பகுதி. இது மறைந்திருக்கும் மோசையை வெளிப்படுத்துகிறது. மோசே வந்து எகிப்துக்கு போனார் என்று நமக்கு தெரியும் அல்ல? எகிப்துக்கு போனார். அந்த இந்த கம்பேரிசன் எல்லாம் இங்க நான் போட்டிருக்கிறேன். நீங்க அதை பார்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு இது கட்டாயம் உங்களுக்கு அனுப்பப்படும் என்று நினைக்கிறேன். மோசஸ் அண்ட் ஜீசஸ் 2 பேருடைய கம்பேரிசனை கொஞ்சம் பாருங்களேன். ஆச்சரியமா இருக்கும். இந்த 2 பேரும் ஒரே மாதிரி அரைக்குறைய அவுட் ஆஃப் ஈஜிப்ட் பாருங்க. 2 பேரும் எகிப்தோடு தொடர்புடையவர்கள். இயேசு கிறிஸ்து எகிப்துக்கு போயிட்டு வந்த குழந்தையாக இருக்கும் பொழுது போயிட்டு வந்தாரு. அப்போ மோசே எகிப்துல தான் இல்ல, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ராணி இல்ல, அவங்க இது பண்றது, அது பார்வோனுடைய காலகட்டம் இல்ல, பார்வோன் ராஜாத்தி அவங்க வந்து அவரை பெற்றுக் கொடுக்குறாங்க. இந்த 2 கம்பேரிசனும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். யோசேப்புக்கு 4 சொப்பனங்கள் வருகிறது. இதுலயும் நம்ம சில காரியங்கள் நான் அங்கங்க பொறுக்கி உங்களுக்கு சொல்றேன். வசனத்தின்படி அப்படியே போகல. அப்படி போனோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனாலதான் யோசேப்பின் 4 சொப்பனங்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு சொப்பனத்துல பயப்படாதன்னு சொன்னாரு. இன்னொரு சொப்பனத்துல பயப்படு என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இல்ல, ஓடி போயிரு. எங்க போயிரு? எகிப்துக்கு போயிரு. ராஜா ஏரோது ராஜா கொல்ல போறான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எகிப்துல இருக்கும்போது இங்கேயே தங்கிடாத, நீ வா என்று சொல்லி எங்க தங்க சொன்னா திரும்பி அவன் நாசரேத்துல தங்க சொல்கிறார். 4 சொப்பனங்கள் யோசேப்புக்கு வருகிறத நாம பார்க்கிறோம். இதுல இந்த மறைந்திருக்கிற மோசேனுடைய அந்த வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் 40 வருடங்கள் வனாந்திரத்துல இருந்தது. ரிசீவ்ஸ் லா ஃப்ரம் மவுண்டன். மோசே இவரு டெலிவர்ஸ் லா ஆன் அ மவுண்டன். மலை பிரசங்கத்துல கிங்டம் லா என்று ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய விதிகளை சொல்லுகிறார். மலை பிரசங்கத்துல மோசே மலையிலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டான். இப்படி நிறைய இந்த இதை பார்க்கிறோம். 5 டீச்சிங்ஸ் ஆஃப் மோசஸ். இங்கே ஜீசஸோ 5 டீச்சிங்ஸ்.
இப்படி அந்த கம்பேரிசனை நீங்க பார்த்துக்கலாம். இந்த குழந்தைகள் படுகொலை, ஏரோது ராஜா பார்த்து நான் நேத்தே சொன்னேன். அவன் பயங்கரமான கொலை செய்கிறவன். அவன் படுகொலை செய்கிறான். அது அந்த நேரத்துல இத குறித்து இந்த இங்கிலீஷ்ல நானு ஒரு ஹிஸ்டரியிலேருந்து எடுத்து இத நான் போட்டிருக்கிறேன். இது உண்மையாவே ஹிஸ்டாரிக்கலா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது நடந்திருக்கிறது. அந்த அந்த குழந்தைகளுடைய அந்த மண்டை ஓடுகள் நிறைய இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது நீங்க பார்க்கலாம். அப்புறம் யோசேப்புடைய கீழ்ப்படிதல ஆச்சரியமாக நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம பார்த்து நம்ம முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். யோசேப்புடைய கீழ்ப்படிதல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வாசிக்கட்டா? அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் போதும். எகிப்துக்கு ஓடி போகிற அந்த நேரம் யோசேப்புக்கு சொப்பனத்திலே சொல்லப்படுகிறது. பயப்படு, பயப்படு, போயிடு, இங்க இருக்காத, எகிப்துக்கு ஓடிடுன்னு சொன்ன உடனே உடனடியாக அங்க போடப்பட்டிருக்கு, இரவிலே இல்ல, இம்மீடியட் ஒபீடியன்ஸ். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். எகிப்துக்கு போறது அவ்வளவு ஈஸி இல்லை. எகிப்து உயர்ந்த வாழ்க்கை, செலவு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்ம அமெரிக்கா போனா சும்மா போயிட முடியாது. டாலர்ல எல்லாம் மாத்திட்டு போனோம், ரொம்ப கஷ்டம், செலவு ஜாஸ்தி. ஆனா ஆண்டவர் சொன்னாருன்னு உடனடியா கீழ்ப்படுகிறான். அந்த இரவுல சாதாரண இல்ல, சின்ன குழந்தையை தூக்கி கொண்டு போவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் சொன்னாரு, அப்படியே கீழ்ப்படுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கீழ்ப்படுதல் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த யோசேப்பு சொல்லியிருக்கலாம், இல்ல ஆண்டவரே நான் மறைஞ்சிக்கிறேன், ஒளிஞ்சிக்கிறேன். இல்ல, அவர் இருந்த எகிப்துல போய் அவர் வாழ்ந்த இடம். நான் எகிப்தெல்லாம் போயிட்டு வந்தேன். ஆண்டவர் பெரிய கிருபையாய் இந்த யுத்தத்துக்கு முன்னால கரெக்டா நான் போயிட்டு வந்துட்டேன். அதுவே ஒரு பெரிய மிராக்கிள். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதம். என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆசைப்பட்டேன், இஸ்ரேல் போய் பார்க்கணும், எகிப்து போய் பார்க்கணும்னு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்க எகிப்துல யோசேப்பு இருந்த இடம் நாங்க எடுத்த போட்டோ தான் இது. இது அங்கே யோசேப்பு எகிப்துல வாழ்ந்த இடம் என்று ஒரு சின்ன பகுதியை காட்டுறாங்க. இது பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான், வசனத்துக்கு அப்படியே அப்பட்டமாக இரவுல உடனடியா, இம்மீடியட் இல்ல, இம்ப்ளிசிட் அண்ட் இம்மீடியட். நான் முடிக்க போறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், நிறைய பாடம் இருக்கிறது இல்ல. அதிசயமான ஒரு வம்ச வரலாறு, ஆண்டவருடைய வம்ச வரலாறு. அதுல எவ்வளவு மோசமானவர்களே ஆண்டவர் தெரிந்து கொண்டு தன்னுடைய வம்சத்திலே எடுத்துக்கொண்டார். ராகாப் என்கிற வேசி இல்ல, ரூத் என்கிற மோவாபிய பெண். மோவாப்னாலே நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட வம்சம். அதுல இருந்து ஒருத்தரை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் பலவீனமானவர்கள். நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதல். இந்த யோசேப்பு பாருங்க, அன்னை கீழ்ப்படிந்தான். அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. ஒருவேளை அவனுக்கு அந்த நேரத்துல கிடைத்த அந்த பொன், தூப வர்க்கம், இதெல்லாம் அவனுக்கு பயன்பட்டு இருக்கும்னு சொல்றாங்க அறிஞர்கள். ஏன்னா செலவு ரொம்ப ஆகும். எகிப்து ஒரு காஸ்ட்லி பிளேஸ், ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி. அந்த காலத்துல அவங்களுக்கு ஃபாரின். அதுக்கு அவன் உடனடியாக ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படுகிறான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் 2 விஷயம் தான் சொல்றாரு. ஒன்னு டூ, அடுத்தது டோன்ட். அவர் டோன்ட்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா, டூன்னு சொல்லி செய்யாம இருக்கிறோமா? நம்ம கேட்டு பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, இன்னும் நீ இதை செய்யணும் சொல்லி இருக்கிற, நீ செய்யாம இருக்கிறியே. ஏதாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, எதையாவது ஆண்டவருக்கு நாம் பிரதிக்னை பண்ணி செய்யாம இருக்கிறோம்னா, கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஞாபகப்படுத்துகிற பாருங்க. யோசேப்பு இம்மீடியட் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். இந்த ஒபீடியன்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இன்னைக்கு நினைச்ச அளவு முழுமையாக முடிக்க முடியல, இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் இப்படி சொல்லி தருகிற பாடத்தை, கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்க வல்லமை உள்ளவர். அவராலே கூடும். நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம். இன்னும் கீழ்ப்படியாம ஏதாவது நம்ம இருக்கிறோம் என்றால், ஏதாவது பாவம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஆட்கொண்டு இருக்குமானால், அதை விட்டுவிடு. டோன்ட் என்று சொன்னதை விட்டுவிடவும், டூ என்று சொன்னதை செய்யவும் ஆண்டவர் இன்னைக்கு மாலையில நம்மை அழைக்கிறார். ஜெபம் பண்ணி முடிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வம்ச வரலாறையும் கர்த்தாவே, நீர் பிறந்த பொழுது நடந்த சில நிகழ்வுகளையும் இந்த நாளிலே பார்க்க எங்களுக்கு கிருபை செய்தீரப்பா. ஒரு பாடத்தை நாங்கள் கடைசியாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எப்பேற்பட்ட பாவியையும் நீர் பயன்படுத்த முடியும். உங்களுடைய வம்ச வரலாறுல இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் பார்த்தோம். அதுல இருக்கிற அதிசயமான தகவல்களை நாங்கள் தெரிந்து, அற்புதமானவர் நீர். உங்களுடைய பிறப்பிலே உமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டதே அப்பா, அதிசயமானவர்.
ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயமானவர்களை நீர் செய்திருக்கிறீர், இன்னமும் செய்ய போகிறீர். இங்கே இந்த வேத ஆராய்ச்சியில பங்கு பெறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதை செய்ய உம்மால் கூடும். ஆனால் நீர் எங்களிடத்துல எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துல உமக்கு நாங்கள் எங்களை சரண்டர் பண்ண கீழ்ப்படுகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.